ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா குதிரை பேரம் இந்த தாவேக அரசு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைக்குது. ஏன்னா எம்எல்ஏவோட பண்ணா குதிரை பேரம் வந்துடும், கட்சித்தாவல் தடை சட்டம் வந்துருங்கிறதுக்காக இப்படி செய்யுதுங்க. ராஜினாமா செய்வதும் தப்பு தான். ஏன்னா எந்த ஆதாயத்துக்காக ராஜினாமா செய்யறாங்க, இவங்க ராஜினாமா செய்வதன் மூலமா யாருக்கு லாபம்? இது மாதிரியான நீதிமன்ற தீர்ப்புகள் கர்நாடகா வழக்குல எல்லாம் இருக்குன்னு சொல்லி பலர் வாதிடுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு திருப்பி நிக்கிறதும் ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப தாவேக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, ஏங்க செந்தில் பாலாஜியோட ஆட்கள்லாம் சேர்ந்து அவங்க தாங்க இப்ப குதிரை பேரம் பண்ணி எங்கிட்ட 3 பேர்கிட்ட பேசியிருக்காங்க, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாட்ட இருந்து நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, சபாநாயகருக்கு எதிரான ஒரு தீர்மானத்துக்கு வாக்களிக்க சொல்லி எங்களை கொலை மிரட்டல் பண்ணி பணத்தை வாங்கிக்கோ 35 கோடின்னு இப்ப அவங்க தரப்புல சொல்றாங்க. இப்ப தாவேக ஆதரவாளர்கள் எல்லாரும் குதிரை பேரம் திமுக பண்ணுது, செந்தில் பாலாஜி பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த ரெண்டையும் நம்ம எப்படி பாக்குறது? யார் குதிரை பேரம் பண்றா, யார் குதிரை பேரம் பண்ணா யாருக்கு இப்போதைக்கு லாபம் வரும், என்ன ஆதாயம் கிடைக்கும், இதை நம்ம எப்படி பாக்குறது? அதாவது நம்ம தமிழ்நாட ஒரு 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 நிமிஷம் மறந்துருவோம். குதிரை பேரன்ற அந்த கான்செப்ட் இன்னைக்கு இந்திய அரசியலுக்கு புதுசு கிடையாது. வட இந்தியால அது நிறைய மாநிலங்கள்ல நடந்திருக்கு. நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள், அக்கிரமங்கள் நடந்திருக்கு ஜனநாயகத்துல. அப்ப அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது மாண்பு கிடையாது, இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. காசு வச்சிருக்கவங்க அதிகாரத்தை நோக்கி பயணம் பண்றாங்க, அதனால இதை முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு 10வது அட்டவணையில அரசியல் சாசனத்துல அதை கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு சில சட்டங்கள் கொண்டு வராங்க. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் நிறைய தரவுகள், நிறைய ஆதாரங்கள் எல்லாம் வச்சு நிறைய தீர்ப்புகள் கொடுத்து ஒரு முன்மாதிரியா இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரைவு இருக்குங்க. அந்த வரைவை எடுத்து பார்த்தா 10 கேஸ் இருக்கு அப்படின்னா அதுல 10 கேஸ்ல 90 விழுக்காடு குதிரை பேரம். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியில இருக்கிறதுக்கோ இல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கோ யாரு பயணம் பண்ணி போறாங்களோ அதை தான் குதிரை பேரம்னு சொல்றாங்க. இது இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது. இப்போ ஏபிசி அப்படின்னு ஒரு மாநிலத்துல 3 கட்சி இருக்கு. ஏ தான் நம்பர் 1 கட்சி, அதிக எம்எல்ஏ இருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு எம்எல்ஏ தேவைப்படுது. அப்ப பிலயும் சிலயும் இருந்து போனாங்கன்னா ஏ குதிரை பேரம் பண்ணுது அப்படின்னா வழக்கு பதியப்பட்டிருக்கு. கடந்த கால வரலாறு எதுனா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப உதாரணங்கள் வந்தோம்னா, வட இந்தியால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு உண்டான சமிக்கைகளை செய்யும் போதோ, இல்ல காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் அந்த கட்சிக்கு அப்படியே போய் சேர்றது, இல்ல ராஜினாமா பண்ணிட்டு சேரும் போது இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி குதிரை பேர அரசியல் பண்ணுது, பாரதிய ஜனதா கட்சி வாஷிங் மிஷின் நடத்துது அப்படின்னு குற்றச்சாட்டு வைத்தாங்க. இது கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் அந்த குற்றச்சாட்டு வைத்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடுன்னு வரும்போது அந்த குதிரை பேர அப்படின்ற அந்த விஷயத்த பின்ற கட்சிக்கு வைக்கிறாங்க. அதாவது ஏதானப்பா ஆட்சியில இருக்கு, ஏவை நோக்கி தானப்பா எல்லாம் பயணம் பண்றாங்கன்னா, இல்ல பியை நோக்கி எல்லாம் போறதுக்கு முயற்சி பண்ணாங்க, பிக்கு செல்வாக்கா எல்லாம் பிளான் பண்ணாங்க, அதுக்கு சியும் உடந்த. சரிப்பா, சில இருந்து ஏக்கு போறாங்களே அப்படி அது என்னப்பா அப்படின்னா, இல்ல சில மூஞ்சி ராசி சரியில்லை, சிக்கு நேரம் சரியில்லை, சிக்கு வாஸ்து சரியில்லை, அதனால ஆட்சி, அதிகாரம், அழகு, இது வாஸ்து எல்லாமே ஏக்கு தான் இருக்கு, அதனால ஆசையில போறாங்க அப்படின்றாங்க. அப்போ முன்னால் நடந்த எடுத்துக்காட்டுகள் அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க நோக்கிதான் எல்லாமே போயிருக்கு. ஆனா தமிழகத்துல ஒண்டி என்ன பண்றாங்கன்னா, எதிர்கட்சிகள் குதிரை பேர அரசியல் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி வைக்கிறாங்க. சரி, அதிமுக என்ன பண்ணுது கேட்டா, அதிமுக தானா சேர்றாங்க. அதாவது தங்களோட அரசியல் ஆதாயத்துக்காகவும் ஒரு விஷயத்த மடைமாற்றி எவ்வளவு அழகா பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னா அது இதுதான் எடுத்துக்காட்டு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் குதிரை பேரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எடுத்துக்கிறாங்க. இதே இன்பதுரை அதிமுகவோட ராஜ்யசபா எம்பியும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட கட்சியினோட கொறடா போய் டிஜிபி கிட்டே பார்த்து கொடுக்குறாங்க. எல்லார்கிட்டயும் கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்காத ஆளே கிடையாது கம்ப்ளைண்ட். ஆனா யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதுல வழக்கு பதிவு பண்ணி அதுல விசாரணை என்பது எடுக்கிறதே கிடையாது. அப்போ ஒரு தரப்புல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே நடவடிக்கை எடுக்கிறீங்க, கைது செய்யறீங்க, பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க. ஆனா மற்ற கட்சியினரோ இல்ல எதிர்கட்சியினரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நிறைய நேரத்தில் அதுதான் நடந்திருக்கு. எதிர்கட்சியில் இருக்கவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் குதிரை பேர அரசியலோ குதிரை பேரமே இருக்கா இல்லையான்னு விசாரணை நடக்கும். ஆனா அதை பண்ணாம ஒரு சார்பா இந்த விசாரணை என்பது போது ஒரு சார்பா போறது அப்படின்றதை தாண்டி பொதுமக்கள் கிட்ட வெற்றிகரமா தாவேகா பாத்தீங்களா,
ஆனா அந்த ஒரு சிம்பத்தி வேவ் இருக்கு, அந்த கட்சிக்கு ஒரு வசீகரம் இருக்கு. அதை வைத்து அவங்க வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து நல்லாவே கட்டமைச்சிருக்காங்க. மக்கள் கிட்ட வந்து என்ன இது கேவலமான ஒரு அரசியலா இருக்கு அப்படின்ற அந்த கொதிநிலையோ இல்ல அந்த ஒரு நியாயத்தை தட்டி கேட்கணுன்ற எண்ணம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து இன்னும் வராம இருக்கு. அது வராம இருக்கிறதுக்கு வந்து என்னன்னா இதை நார்மலைஸ் பண்றது. யார் தான் போய் சேரல. அடுத்தது இது ஒருவேளை விவாத ஆமா. பொருளா வந்து ஊடகத்துல வருதுன்னா, ஓபிஎஸ் போய் சேரலையா? வைத்திலிங்கம் போய் சேரலையா? அப்பெல்லாம் என்ன பண்ணிருந்தீங்க? அப்பெல்லாம் எங்க கேட்டீங்க? அப்போ அதனுடைய சினாரியோ வேற, இது நிறைய சினாரியோ வேற. அப்போ ஒரு 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 விஷயத்த வந்து இந்த பகுத்தாய்ந்து எது சரி எது தவறு அப்படின்றத பத்திலாம் அக்கறை இல்லாம எங்களுக்கு இது வேணும் நாங்க இதை பண்ணுவோம் அப்படின்ற அந்த பார்வையில தான் தாவேகா கட்சி இன்னைக்கு பயணம் செஞ்சு கொண்டிருக்கு. ம், ம். ஆனால் அவர்களுடைய இந்த பரப்புரை இப்ப பாருங்களேன், ஒரு 13 எம்எல்ஏகளிடம் அவர்கள் பேசியதாக அர்லேக்கரிடம் ஆர்எஸ் பாரதி, டாக்டர் கிருஷ்ணசாமி, பாஜக, அதிமுக எல்லாரும் போய் ஆளுநரிடம் கொடுத்துருக்குறாங்க. பல்வேறு விஷயங்கள் முன் வச்சிருக்கிறாங்க. ஆனா அப்போ வராத சலசலப்பு வந்து இளையராஜாங்க ஒரு எம்எல்ஏட்ட பேசிட்டாங்களா, அவர் வாட்ஸ்அப் சேட்டை வந்து பத்திரிகையாளர் விஜயனுக்கு அனுப்புனாராம் அப்படிங்கிற உடனே நடவடிக்கை வருது. அதை பாக்குறாங்களே. இப்ப குதிரை பேரை வந்து இப்ப இவங்க தான் இப்ப செந்தில் பாலாஜி சொல்லிதான் நடந்துருச்சு, அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான டோன்ல அந்த விசாரணையும் நடவடிக்கையும் கொண்டு போறாங்களே. அதாவது மொத்த அரசுமே வந்து இதுல வந்து கவனம் செலுத்துது. ஒரு அரசு வந்து ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அதுல கவனம் செலுத்துறது தப்புன்னு நான் சொல்லல. இப்போ ஒரு ஊத்தங்கரை எம்எல்ஏ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, தீவிரத்தன்மை எடுத்து பண்றீங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக, அமமுக, கிருஷ்ணசாமி அவர்கள், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ இதுல எல்லாருமே பேசியிருக்காங்க. இதுல கம்ப்ளைண்டாவே வந்து ஒரு 3 கட்சிகள் போய் கொடுத்துருக்கு. இப்போ அந்த கட்சிகள் இருக்கிற எம்எல்ஏ, அந்த கட்சியில இருக்கிற எம்பி எல்லாம் சொல்றாங்க. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல்லும் போது இதெல்லாம் கேட்கல. இந்த சைடு வந்து ஒரு 50 எம்எல்ஏ இதை சொல்றாங்க, இல்ல ஒரு ஒரு 80 எம்எல்ஏ சொல்றாங்க, ஏங்க குதிரை பேரம் பண்றாங்கன்னு. ஆனா ஒரே ஒரு எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாரு. ஒரு எம்எல்ஏ பெருசா 80 எம்எல்ஏ பெருசானா ஆளுகின்ற கட்சியில இருக்கிற அந்த ஒத்த எம்எல்ஏ ஊத்தங்கரை எம்எல்ஏ தான் பெருசு. இதுல வந்து டிடிவி தினகரன் சொல்றதோ இல்ல அதிமுக இருக்கிற ஒரு 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ சொல்றதோ இல்ல திமுக இருக்கிற ஒரு 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ சொல்றதோ பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றதோலாம் ஒரு பேசு பொருள் கிடையாது. பிஜேபி எம்எல்ஏ சொல்றதோ இல்ல பிஜேபி கட்சி சொல்றதோலாம் பேசு பொருள் கிடையாது. நீங்க தாவேகா எம்எல்ஏவா இருந்து நீங்க ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா போலீஸ் உடனே நடவடிக்கை எடுக்கும். நீங்க மாற்று கட்சியில இருக்கிற கட்சிக்காரரு, எம்எல்ஏ, கொறடா, எம்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பிரதிநிதியா இருந்தாலும் உங்களோட விசாரணை என்பது நடக்காது. அப்ப என்னன்னா ஒரு மைண்ட் செட்ல இதை வச்சு ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா திட்டமிட்டு, அதாவது இன்னைக்கு விசாரணை நடந்தது, இந்த மாதிரி முயற்சி பண்ணாங்க, செந்தில் பாலாஜி அதை பண்ணாரு, செந்தில் பாலாஜி இதை பண்ணாரு அப்படின்றத ஐயா நிர்மல்குமார் வந்து டெய்லி பத்திரிகையாளர் சந்திப்புல எடுத்த உடனே ன்ற மாதிரி முதல் வார்த்தையே வந்து என்னன்னா திமுக வந்து ஆட்சியை கழிக்க பாக்குது. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எல்லாருமே சொன்னாப்புல சொல்றதுன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது ரெண்டாவது. மூணாவது எங்க கிட்ட வரவங்க எல்லாம் விருப்பப்பட்டு வராங்க, ஆனா எங்க கிட்ட இருக்கிறவங்கள திமுக வந்து குதிரை பேரம் பண்ணது. இது நாலாவது. இந்த நாலுத்தையே மாத்தி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த ஆதரவு குரல் இருக்குல்லையே, இப்ப நம்ம சொன்ன இந்த 4 விவகாரம் இருக்குல்லையா ஒன்லைனர்ஸ், இதை பேசுவதற்கு பாத்தீங்கன்னா ஐயுஎம்எல், விசிகே, சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், தாவேகா, இந்த 6 கட்சிகள் ஒத்த எம்எல்ஏ கம்ப்ளைண்ட். முக்கியமான கட்சி, உரத்த குரல்ல பேச உண்மையை பேசக்கூடிய மதிமுக. அப்ப 7 கட்சிகள்ங்க. இந்த 7 கட்சியில இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருன்னு ரவுண்டு கட்டி இந்த ஒத்த எம்எல்ஏ கம்ப்ளைண்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேசி வந்து கிட்டத்தட்ட 40 நாள் கடத்திட்டாங்க. ஒரு 60 நாள் கிட்டத்தட்ட நெருங்க போறோம் நம்ம ஆட்சி வந்து. இதுல 40 நாள் வந்து இதையே பேசி திமுக அதிமுக சேருது. அதான் அந்த 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 4 விஷயம் தரவுகள் சொன்னோம் பாருங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுல புது டெவலப்மெண்ட்டும் எதுவும் இல்லை. அதுல விசாரணை, நடவடிக்கை, கைது, இதையே போயிட்டு இருக்கிறாங்க. மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ஒரு எம்எல்ஏ கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்லிட்டோம்ல ஒரே ஒரு எம்எல்ஏ தான் கம்ப்ளைண்ட், அதான் இன்னும் ஒரு 2 எம்எல்ஏ கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி கூட வேற எதனா திசையில கூட விசாரிக்கலாம். கம்ப்ளைண்ட் வாங்கி விசாரிக்கிறது தானே, தரவுகள் கிடைக்கிற வரலும் விசார வேண்டியதான். ஒவ்வொரு பத்திரிகை அலுவலகமா போக வேண்டியதான். ஒவ்வொரு அந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா, வியூக வகுப்பாளர், அவங்க அலுவலகம் எல்லாம் போங்க. அடுத்து அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வழக்கறிஞர்கள் இல்ல மாற்று கட்சியில இருக்கிறாங்கன்னா அவங்க அலுவலகம் எல்லாம் போங்க. இந்த மாதிரி போனா அப்படியே அப்படின்னா அவனா இதுவே பேசு பொருளா இருக்கும்.
செய்தியில ஊடகங்கள் இதுவே இருக்கும். இந்த செய்திகளை பெரிதாக போடுறதுக்கும் நிறைய ஊடகங்கள் தயாரா இருக்கு. அதாவது எதிர்க்கட்சிகளோட சேர்ந்து பயணம் பண்ணுன்ற அந்த ஊடக தர்மம் அறம் ஒண்ணு இருக்கு. அதுல என்ன, ஏன்னா எதிர்க்கட்சிக்கு வந்து அரசு வழக்கறிஞரோ இல்ல காவல்துறையோ இல்ல ஆட்சி அதிகாரமோ கிடையாது. எதிர்க்கட்சிக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்போ குறைந்தபட்ச ஊடகம் வந்து எப்ப எதிர்க்கட்சி நீ என்னப்பா சொல்ற, உன் சைடு என்ன சொல்ற, அப்புறம் ஆளுங்கட்சி கிட்ட போயிட்டு இது மாதிரி அவங்க சொல்றாங்களே நீங்க என்ன சொல்றீங்கன்னு இந்த 2 சைடு கேட்டு கூட போடுறது கிடையாது. செய்தியை ஒரே சைடா ஒன் சைடா அடிச்சு பக்கத்துல போட்டுற வேண்டியது. அதாவது இந்த சைடு வந்து ஒரு 100 எம்எல்ஏ சொல்றாங்க குற்றச்சாட்டு நடக்குதுன்னா அதை பத்தி கவலை இல்லை. ஆனா ஒரே ஒரு ஆளுகின்ற அரசனுடைய ஒரு எம்எல்ஏ சொல்லிட்டாருன்னா அது மீது வந்து தொடர் விசாரணை தொடர்ந்து, அதாவது அந்த செய்தியை பரப்புறது இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் அது இன்ஸ்டால போடுறது, அது ஃபேஸ்புக்ல போடுறது, பார்த்தீர்களா அப்படின்னு. அதாவங்க இப்போ திமுக ஆட்சி பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஐயூஎம்எல் போயிடுச்சு 2, விசிகா போயிடுச்சு 2, சிபிஐ சிபிஎம் போயிடுச்சு 8, மதிமுக இன்னைக்கு பிரச்சனை 10. இந்த மாதிரி ஒரு 10 எம்எல்ஏக்களுக்கு வாங்கறதுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்கும்? ஒரு எம்எல்ஏ ஊத்தங்கரை சும்மா போன் பண்ணி பேசினாங்க அப்படின்றதுக்கே கைது வரலாம் போகுது. 10 எம்எல்ஏக்கு ஸ்கெட்ச் போயிட்டு இருந்தா இந்நேரத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அம்பலப்படுத்தியிருப்பாங்க. ஆனா ஒரு கட்டமைப்பு ஒரு விஷயம். இப்போ பத்திரிகையாளர் அவர் விஜய் அவர்கள் வழக்கிலேயே பாத்தீங்கன்னா வழக்குனா விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னா ஒரு பத்திரிகையாளரா வந்து ஒரு 10 பேர்கிட்ட பேச செய்வாங்கங்க. இப்போ ஒரு போதைப் பொருள் பத்தி நீங்க வந்து ஒரு நியூஸ் எடுக்கணும், செய்தி எடுக்கணும். ஏர்போர்ட்ல ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு அதிகாரி. அவர் என்ன பண்றாரு, எஃபிட்ரினோ இல்ல கொக்கைனோ இல்ல ஏதோ வந்து ஹை காஸ்ட் வேல்யூ இருக்கிற கஞ்சாவோ ஏதோ வருது. அவர் என்ன பண்றாரு, அதை பறிமுதல் பண்ணி அதை எடுத்து வெளியில விற்கிறாருன்னு ஒரு செய்தி வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப ஜீவாவே ஒரு பத்திரிகையாளரா இருக்கீங்க, இல்ல கோட்டீஸ்வரன் ஒரு பத்திரிகையாளரா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அதிகாரி கிட்ட போய் ஐயா எனக்கு அந்த பழக்கம் இருக்கு, எனக்கு ஒரு 2 கிராம் வேணும், எனக்கு ஒரு 10 கிராம் வேணும், எவ்வளவு சொல்றீங்களோ நான் தரேன், எங்க வந்து வாங்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம பேசுவோம். இதை எடுத்து வைத்து கொண்டு இவரும் வந்து அந்த கள்ளக்கடத்தல ஈடுபடுறாரு அப்படின்னா எப்படி வேலை பார்க்குறது? இதே தொழில் கிடையாது. எப்பயோ ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது மாதிரி எல்லா பத்திரிகையாளருமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்ப நான் கூட வந்து மான் கொம்பு வேணும், எனக்கு புலி நகம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் டெக்கன் கிரானிக்கல் பத்திரிகைகள் இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட கேட்டு இருக்கேன். ஏன்னா கோச்சிங் நடக்குதா, ஸ்மக்லிங் நடக்குதா அப்படின்னு தெரியறதுக்கு நான் பேசியிருக்கிறேன். என்னோட ஆசிரியர் ஆர் பகவான் சிங் வந்துட்டு இலங்கையில இருந்து இந்த குருவிகள்லாம் வருவாங்க இல்லைங்களா, இந்த தங்கம் கடத்துறவங்க, இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு சில தரவுகள் கேட்பாரு. அவங்க தெரியும் இது என்ன நடக்குது ஏது நடக்குது, உள் விவகாரங்கள் தெரியறதுக்கு அவங்க பாஷையில பேசுறது, அவங்க முறையில பேசுறது. அந்த வகையில ஒருவேளை திருநாவுக்கரசு தப்பு பண்ணிருந்தா வச்சிருக்கோம், அரசாங்கம் குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி விஜயன் ஒரு பத்திரிகையாளரா பேசியிருப்பாருல்ல, ஒரு அளவு இல்லையா, ஒரு அலைக்கழிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் விசாரிப்பீங்க, எவ்வளவு விஷயத்த விசாரிப்பீங்க, அப்படி என்ன விசாரிச்சிட்டீங்க? ஷோ இருக்கு, நைட்டு ஷோ இருக்கும்போது ஷோவை நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு அவர் காவல்துறை ஒத்துழைப்புக்கு போறாரு. சார் எனக்கு லைவ் இருக்கு சார், ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அவருக்கு பதிலாக வேற ஒரு ஆளை மாத்தி விட்டுட்டு லைவை வந்து அவர் பண்ணாம வேற ஒருத்தர் அமுச்சு விட்டுட்டு காவல்துறையில போய் கூப்பிட்டீங்களாமே, அழைச்சிங்களே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நிர்வாகத்துக்கிட்ட சொல்றாரு. ஒருத்தர் ஒரு உண்மையை அவரு கொடுத்த வாரண்ட்டை வந்து நான் உடனே சர்வ் பண்ண, நீங்க வாரண்ட் கொடுத்துட்டீங்க நான் வரேன், சம்மன் கொடுத்துருக்கீங்க நான் வரேன். அவர் என்ன பண்றாரு, அலுவலகத்துல சொல்றாரு, அவங்க நிறுவனத்துக்கிட்ட சொல்றாரு, எதையும் மறைக்கலையே ஓடிலையே, நிறுவனத்துக்கிட்ட சொல்றாரு, வழக்கறிஞர்கிட்ட சொல்றாரு, தன்னோட நண்பர்களோட போலீஸ் ஸ்டேஷன் போறாரு, போயிட்டு விசாரணைக்கு ஒத்துழைக்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி வராரு, மறுபடியும் கூப்பிடுறீங்க, அப்புறமா மறுபடியும் மறுநாள் காலையில எழுதி வாங்குறீங்க, 6 மணி நேரம் 7 மணி நேரம் காக்க வைக்கிறீங்க. ஒரு நாள் பூரா கிட்டத்தட்ட 2 நாள் பூரா ஒரு பத்திரிகையாளரை. சரி இப்ப நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆபரேஷன் மெகாலயா அதுக்கு பேரு, ரைட்டு, ஓகே. வேற என்ன கண்டுபிடிச்சீங்க? அதுல என்ன தரவுகள் வந்திருக்குது? சரி, இன்னொன்னு, வழக்கு நிலுவையில இருக்கு, ஆதாரங்கள் இப்படி வெளியில எல்லாம் விடுவீங்களா பத்திரிகையாளர் செய்தியில? ஒரு நல்ல விசாரணை அதிகாரி என்ன பண்ணுவாங்க, ஆதாரங்களை வெளில சொல்லுவாங்களா? விஜயனை கூப்பிட்டு விசாரிச்சது ஒன்றும் தப்பு கிடையாது, விசாரிக்கலாம். விசாரிச்ச முறையில சிக்கல் இருக்குன்றதான் என்னோட பார்வை. இந்த செல்போன், அதாவதுங்க எஃப்ஐஆர்ல ஒரு பேர் இருந்துச்சுன்னா நீங்க செல்போனை பறிமுதல் பண்ணுங்க. எஃப்ஐஆர்ல ஒரு பேர் இதுவரையில இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இஎஸ்ஆர் ஏதாவது ஒண்ணுல இருந்தாதான் நீங்க பண்ண முடியும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்துங்க ஒரு 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா சுகர் இருக்கும், பிபி இருக்குங்க. நீங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து அலக்கழிக்க வைக்கிறீங்கன்னா இதுக்கெல்லாம் அது என்னங்க, அது மன உளைச்சல் தானே ஆளாக்குறீங்க. அது ஒரு மனித உரிமை மீறல் இல்லையா?
ஜெயிலே இருந்தாலும் கூட குடிக்க தண்ணி இருக்கணும், பாத்ரூம் போனோம்னா அவங்களை அனுமதிக்கணும். அவங்களுக்கு வந்து அதாவது அமைதியா இருக்கலாம் தெரியுங்களா? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, விசாரணையின் போது சந்தேகப்படுவர் அமைதியா இருக்கணும்னா இருக்கலாம். அது நீங்க போய் கோர்ட்ல சொல்லி எங்க இவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டாரு, அமைதியாவே இருக்காரு, பேசவே மாட்டேன்றாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா நீங்க வந்து அவர் பேசியிருக்காரு, அவரு என்ன கேட்டீங்களோ தரவுகள்லாம் சொல்லியிருக்காரு, அவர் போனையும் வாங்கிக்கிட்டீங்க, எல்லாம் என்ன நைட்டு நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டதுக்கும் போயிருக்காரு. உடனே நைட்டு 2 மணிக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்ல, உடனே அதுக்கும் மரியாதை தந்து போயிருக்கிறாரு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்ம போறோம்னு போயிருக்கிறாங்க. அதாவதுங்க, இதுல ஒரு ஒரு விஷயம் நான் விஜயன் அவர்களை பத்தி சொல்ல விரும்புறேன். விஜயன் அவர்கள் இந்த விசாரணையில அவரோட மதிப்பையும் அவரோட மாண்பையும் அவர் காப்பாத்திக்கிட்டார். ஐயா கூப்பிட்டீங்க, இதை வரேன். 2 மணிக்கு வரணுமா, இதை வரேன். காலைல 10 மணிக்கு வரணுமா, 11 மணிக்கு வரணுமா, வரேன். 7 மணி வரணும், சாயந்தரம் இருக்கணுமா, இருக்கிறேன். நைட்டு 12 வரலாம் இருக்கணுமா, இருக்கிறேன். எங்கனாச்சும் ஒரு இடத்துல அவர் வந்து ஒத்துழைக்கலையா? ஆனா அப்படி என்ன? அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து எப்படின்னா கூப்பிட்டு வச்சு பண்றது. இதே மாதிரி ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஐயா அப்துல் கலாமோட ஆலோசகரா இருக்க பொன்ராஜுக்கும் கிட்டத்தட்ட இதுல எல்லாம் நடந்திருக்கு. ஆமா சும்மாவே ஆமா கூப்பிடுறது. ஆமா. காலையில கூப்பிடுறது, மதியம் கூப்பிடுறது, நைட்டு கூப்பிடுறது, வழக்கு போட்டுட்டீங்க, நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல போகுது. ஆனா இது வேணும், அது வேணும் அப்படின்ற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசை எதிர்த்து பேசுபவர்களையோ, இந்த அரசை எதிர்த்து யாருன்னா கேள்வி கேட்டாங்க, இல்ல மக்கள் சார்பா யாருன்னா பேசுறாங்க அப்படின்னா, அவர்கள் மீது ஒரு ஒரு அடக்குமுறை வந்து இருக்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கு. இது வந்து அறிவார்ந்த அதாவதுங்க, திமுக பீரியட்ல சவுக்கு சங்கரை கைது செய்த போதோ, இல்ல சவுக்கு சங்கருக்கோ, இல்ல வேற யாருக்கோ இது பண்ணவோ அன்னைக்கோ நான் பேசினேன். அதே மாதிரி அதிமுக காலத்துல வாராகி போன்றவர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள்லாம் வந்துச்சு. திமுக பீரியட்லயும் அவருக்கு ஒரு சில சிக்கல்கள் வந்துச்சு. நேதாஜி என்று ஒரு பத்திரிகையாளர் இது பண்ணாங்க. அப்புறம் சாவித்ரி கண்ணன் அவர்களுக்கு ஒரு சிக்கல் வந்தது. அப்புறம் புதிய தலைமுறை இருட்டடிப்பு. அதுக்கப்புறமா ஒரு 3 தொலைக்காட்சிகளை வந்து செய்திகளை வர விடாம பண்ணீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யார் வேணா இருங்க. அதே மாதிரி அதிமுக காலகட்டத்தில் இந்த மாதிரி நெருக்கடி இருந்த பொழுது நக்கீரன் கோபால் ஐயாவும் என்ராம் சாருமே வந்து அப்போ வந்து கோர்ட்டுக்கே போய் இல்லைங்க இது வந்து பத்திரிகை சுதந்திரம் பாதிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், நீங்க உங்க கட்சியை எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? உங்களது எல்லாமே சரியா இருக்கா? எப்ப பாரு பத்திரிகைக்காரங்க கிட்டயே வந்து 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 தொல்லை பண்றீங்களே. நாட்டுல பெரிய பெரிய ஊழல் பண்றவன், வேலை வாங்கி தர சொல்லி ஏமாத்துறவன், 1,30,000 ரூபாய் ஜிபேல இல்ல கையில லஞ்சமா வாங்குறவன், பொது வெளியில மாத்திரையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எந்த அழுத்தமும் வரமாட்டேங்குது. ஊடகத்துல கருத்து சொல்றவங்களுக்கு கொண்டு ஏன் இவ்வளவு அழுத்தத்தை கொடுக்குறீங்க? ஆட்சியில் இருக்கிறீங்க, நான் எல்லாரையும் தான் கேட்கிறேன். மாற்றுன்னு சொன்னீங்களே, அதை விட மோசமா போறீங்களே நீங்க. அதிமுகவிடவும் திமுகவிடவும் பத்திரிகையாளர்களை கையாளுறதுல அதை விட மோசமா ஒரு ஒரு அதாவது பத்திரிகை துறையை பார்த்தா உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம்? என்ன பண்ணிட்டாங்க அவங்க? உங்க சொத்துல எதனா எழுதி வாங்கினாங்களா? இல்ல தாவேக்கா பத்தி எதனா அவதூறா பிரச்சாரம் பண்றாங்களா? ஏன் முதலமைச்சர் போகும்போது லைவ் போடலையா? அவர் அரசியல் தலைவரா இருந்த போது அவருக்கு லைவ் போடலையா? கேமரா தூக்கிட்டு ஓடி வரலையா? உங்க உங்க காரை காட்டினாங்க, உங்க செவுரை காட்டினாங்க, வீட்டு செவுரை காட்டினாங்க, கதவை காட்டினாங்க. நீங்க போனதெல்லாம் மணிக்கணக்கா லைவ் போட்டாங்களே. இந்த பத்திரிகை துறை மீது என்ன வன்மம் உங்களுக்கு? எங்க யாரு முதலமைச்சரா இருந்தாலும் பத்திரிகை துறை எழுதுங்க. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு இருந்த பொழுது என்னோட நண்பர் ஜெகநாதன் சொல்லி அவர் எழுதுறாரு ஒரு ஸ்டோரி. அது அம்மா ஜெயலலிதா பார்த்து டென்ஷன் ஆயிட்டாங்க சிஎம்மா. உடனே ஆச்சோ போச்சோ அப்படி இப்படின்னு அரசுல இருந்து போனுங்கன்னு. அப்போ பகவான் சிங் தான் எடிட்டரா இருக்காரு, பியூரோ சீஃபா இருக்காரு. ட்ரை பண்ணோம், உங்க தரப்பு கேட்கணும்னு உங்க வழக்கறிஞர்களுக்கும் உங்க பிஏக்கெல்லாம் ட்ரை பண்ணோம். நீங்க முதலமைச்சரா இருக்கிற காரணத்தால எங்களால ரீச் அவுட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அப்புறம் நான் இனிமேல்ட்டு எதனா அந்த மாதிரி செய்தி எழுதுனா உங்களை கேட்டுட்டு உங்களோட விளக்கத்தை பெற்று எழுதணும்னாங்க. ஒரு ஒரு சமரசம் அலுவலகத்துக்கு பூந்து உன் போனை காட்டு, உனக்கு யார் தகவல் சொன்னது, முதலமைச்சருக்கு எப்படி சொத்து எக்ஸ்ட்ரா வந்தது, இப்படி எல்லாம் விசாரிக்கல யார். அதே மாதிரி மணல் திருடு, அவ்வளோ மணல் திருடு காட்சி ஊடகம் அச்சு ஊடகம் எல்லாம் எழுதி அந்த இடத்துல வந்து போறவங்களும் அங்க இருக்கிறவங்க அடிக்கிறது விடுறதுன்றது வேறங்க. இப்போ ஒரு குவாரியில வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, கேமராவை பார்த்தாவே அடிக்க வருவாங்க, பாய வருவாங்க, புடுங்க வருவாங்க. இது நடக்கிறதுங்க. ஆனா கரை வச்சு ஆபீஸ்க்கு வந்து விசாரணைன்ற பேர்ல அனுப்புறது கொள்றதுலாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு 2 மாசம் ஆகல. அப்போ உங்களுக்கு வந்து விமர்சனத்தை தாங்கிக்கிற சக்தி இல்லையா? விமர்சனம் என்பது வரதானே செய்யும். இல்ல அவர்கள் என்ன சொல்றாங்க, இப்ப எடப்பாடியா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், சில தலைவர்கள் வந்து 6 மாசம் தான் இந்த ஆட்சி நீடிக்காது,
ஆட்சி அதுக்கப்புறம் நீடிக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி பலர் பேசிடுறாங்க. இவங்க உடனே பாத்தீங்களா 6 மாசத்துல ஆட்சி நீடிக்காதீங்கன்னா இவங்க குதிரை பேரம் செஞ்சு எங்க ஆட்சியை கலைக்க முயற்சி பண்றாங்கன்னு இதை ஒரு ஆதாரணமா எல்லா விவாதங்களையும் வைக்கிறாங்க. சார் அது அது அரசியல் முதிர்ச்சியோ இல்ல அரசியல் புரிதல் இல்லாதனால அந்த வாதமா வைக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்கிற போது இதே தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த ஆட்சி 1 வாரம் நீடிக்காது, இந்த ஆட்சி 4 நாள்ல கவுந்துரும், இந்த ஆட்சி 4 மாசத்துல கவுந்துரும் போது எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்கட்சியை பார்த்து கடப்பாரை வச்சு நெம்புனால ஆட்சியை கவுக்க முடியாதுன்றார். அப்போ அது மாதிரி ஒரு பதில் சொல்றது அரசியல் ஆளுமையா, இல்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சந்தேகப்பட்டு அவரை போய் புடி இவரை போய் புடி, இவர் இப்படி சொல்லிட்டாரு பார்த்தீர்களா, அவங்க சேர்ந்துட்டாங்க இவங்க சேர்ந்துறாங்கன்றது அரசியல் முதிர்ச்சியா? ஏன் அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், அதாவது அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அன்னைக்கு இருந்த முதல்வர் சொல்றாருன்னா, அது ஒரு அரசியல் வார்த்தை. திமுக தொண்டர்கள் சோர்வடைய கூடாது. உள்ளாட்சியில தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வருது. அப்ப இடைத்தேர்தல் வரும்போது இந்த ஆட்சியை எதிர்த்து ஓட்டு போட்டா இது போயிரும்ன்றத அது கட்டமைப்பதற்கு கண்டப்பட்ட பிரச்சாரம். பிரச்சாரம் எது, பொய் குற்றச்சாட்டு எது, எது வியூவோ எதுவுமே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. உங்களை பொறுத்தவரைலாம் எல்லாமே ரேலி தானே. உங்களுக்கு தெருமுனை கூட்டம் எது, பொதுக்கூட்டம் எது, மக்கள் சந்திப்பு எது, ரோட் ஷோ எது, வித்தியாசம் தெரியுமா? ஒவ்வொன்றுத்துக்கும் தெரியாது. எல்லாமே ஒரே மாதிரி. அதனால ஒருத்தர் சொல்ற, இப்போ திமுக சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் அதிமுக சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் வரப்போற இடைத்தேர்தலுக்கு அதையே ஒரு பிரச்சாரமா இருக்கக்கூடாது. இந்த ஆட்சி நீடிக்காது, இதை நம்பி ஓட்டு போடாதீங்க, இது எப்ப வேணா கவுந்துரும், அதனால இதை கவுக்குற முஷ்டம் தான் இப்பவே கவுத்து விட்டுருங்க, இடைத்தேர்தலே கவுத்து விட்டுருங்கன்னு அது வாக்காளர்களுக்கு சொல்ற ஒரு செய்தியா கூட இருக்கலாம் இல்லையா? அது என்ன எம்எல்ஏவை வாங்குறதுக்கு தான் சொல்றதா? அப்ப அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தப்ப ஸ்டாலின் சொன்னாரு இந்த ஆட்சி நீடிக்காது. அப்ப இவர் திருப்பி சொன்னாரு இல்ல, நீ முடிஞ்சா கவுத்து பாருன்னு. அப்படித்தானங்க ஒரு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணோம். அதை விட்டுட்டு திரும்ப அதாவது செந்தில் பாலாஜிங்க நாளைக்கு ஒரு குப்பை தொட்டி காணா போச்சுன்னா கூட செந்தில் பாலாஜி கரூர் டீம் தான் குப்பை தொட்டி தொட்டி போச்சுன்னு எழுதுவாங்க போல. ஒரு அளவே இல்லாம போகுது. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, கரூருக்கு செந்தில் பாலாஜி காரணம். டாஸ்மாக்ல 10 ரூபாய் இப்பவும் வாங்குறாங்க, அதுக்கும் முன்னாடி வாங்கின செந்தில் பாலாஜி இப்ப தீர்வு வரல. செந்தில் பாலாஜி ஐயா புனிதர் நல்லவர் நான் சொல்ல வரலங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாம் ஓவர் டூ பண்ற மாதிரி இருக்கே. ஒரு விஷயத்த நீங்க கட்டமைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ நான் போயிட்டு ஒருத்தர்கிட்ட போன் பண்றேன், ஒரு தாவேக்கா நபர்கிட்ட, இந்த மாதிரிங்க செந்தில் பாலாஜி டச்சில் இருக்காரு எனக்கு, அவர் ஒரு சிலர்லாம் பண்றேன், நீங்க கொஞ்சம் பத்திரிகையாளர்ல உங்களை 4 பேருக்கு தெரியும், நீங்க தாவேக்கால பேசி ஒரு 2 எம்எல்ஏ கரெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எதனா பார்த்து செஞ்சுக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னதான் சொல்லிட்டு நான் இப்போ வர தாவேக்கால இருக்கவங்கிட்ட பேசுறேன். இதை ஒரு ஆதாரமா வச்சுக்கிட்டு இதை கைது செஞ்சு இதை நீங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படிதானே? அப்படி இது ஆதாரம்னா இந்த மாதிரி பேசுனது இப்போ எம்எல்ஏக்கெல்லாம் மாத்தி ஓட்டு போட்டாங்களே, அது என்ன பேர அரசியல் இல்ல? அதுல என்ன நடந்துச்சு? ஏங்க அங்க ஆதாரமே நடந்திருக்குதுங்க. சட்டமன்றத்துல கண்ணெதிரில கட்சியினுடைய உத்தரவை மீறி, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்ல மீறி, கொறடாவோட உத்தரவை மீறி ஓட்டு போட்டிருக்காங்க. அதை விசாரிக்கிறதுக்கோ அதுல நியாயம் கேட்கறதுக்கோ ஒருத்தர் கிடையாது. ஆனா எம்எல்ஏ சொல்லிட்டாராம், 4-5 பேர் பேசிட்டாங்களாம், இருக்கு ஆதாரம்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதனால விசாரணை என்பது போகிறது போட்டோம். அதாவதுங்க அப்படி நடந்ததுதான் விசாரிக்கிட்டோம், அதையும் சேர்த்து விசாரிக்க நம்ம அதுதான் சொல்றோம். எனக்கு பொறுத்தவரை லாஜிக்கலா பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எதுக்குங்க உதயநிதி ஸ்டாலின் இல்ல ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ வாங்கணும்? எடப்பாடி பழனிசாமி என்ன ஏழையா, பரம ஏழையா, அவர்கிட்ட காசு இல்லையா? என்ன இது? இப்போ அவங்க எம்எல்ஏ, இப்போ உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ஆகணும் அப்படின்னா ஓகே, வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னா அங்க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எம்எல்ஏ கூட கிடையாது. அவர் இந்த மாதிரி அல்பத்தனமான விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா போன பீரியட்லயே இபிஎஸ் அந்த அம்மையார் சசிகலா பிரச்சனையாகி அதிமுக சிக்கல் இருந்த போதே ஒரு 10 எம்எல்ஏ உருவி இருக்கலாம். பண்ணலையே, அவங்க கலைக்கலையே. அவங்க 2 பேரும் அதிமுக திமுக ஊழல் சக்தி ஒரு சிலதெல்லாம் நம்ம குற்றச்சாட்டு சொல்றோம், வாரிசு அரசியல். ஆனா இந்த கேவலமான குதிரை பேர் அரசியல திமுகவும் பண்ணல அதிமுகவும் பண்ணல. அதிமுக திமுகல இருந்து எம்எல்ஏவெல்லாம் இப்ப உடனே எடுக்கல. இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தப்போ இந்த 10 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ நடந்தது இல்லைங்களா? அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு எலெக்ஷன் வச்சுதானே வந்தாங்க. எலெக்ஷன் வர வரையும் பொறுமையா தானே வந்தாங்க.
எலெக்ஷன் வர வரலாம் பொறுமையா இருந்தாங்க. இன்னொன்னு அமமுக அதிமுகக்குள்ள அவங்களுக்குள்ள பிளவு, அதிமுகக்குள்ள பிளவு, திமுக அதுல 10 அடி தள்ளி தானே இருந்தது. ஆமா அந்த ஆமா திமுகவை நீங்க இன்னைக்கு சொல்றீங்க, தாவேக்காவை வந்து பிளக்குது. அப்படி அதாவதுங்க, திமுகவை நீங்க குறை சொல்லுங்க, விமர்சனம் சொல்லுங்க, எதுல சொல்றீங்கன்னு அதுல ஒரு நியாயம் இருக்கா? குடும்ப அரசியல் பண்றாங்களா? ஆமா. அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தவங்களை கட்சியில சேர்த்துக்கிறாங்களா? ஆமா. உங்க கட்சியில குற்றச்சாட்டே இல்லையா? அப்படிலாம் இல்ல, குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா குதிரை பேர அரசியல்னு வரும்போது எனக்கு என்னமோ அது வந்து ஒரு 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 பிரச்சாரமா தான் தாவேக்கா அதை பண்ணி கொண்டிருக்கிறதுன்னு என்பது எனக்கு தெரிகிறது. மேபி பார்ப்போம், நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். பார்ப்போம். இந்த அரசு நிர்வாகம், இந்த அரசியல், எதிர்க்கட்சி அரசியல், குதிரை பேரம், இதை எப்படி அணுகணும், எப்படி புரிந்துக்கணுங்கிறத ஒரு பார்வையாளராகவும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப ஒரு விரிவான நுட்பமான பார்வையை வழக்கம் போல உங்களுடைய பாணியில மக்களுக்கு தந்திருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.